தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். நமக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் அவர் செய்தது போல யாரும் செய்ய முடியாது, செய்து முடித்து விட்டார். ஆனால் அந்த பலனெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வல்லமையை கிரியை செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு அவர் வல்லமையை கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு கர்த்தர் பண்ணியும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை, மகிழ்ச்சியாக இருப்பதில்லை, சந்தோஷமாக இருப்பதில்லை, சமாதானம் நிறைந்ததாக இருக்கிறதில்லை. நாம் பல நேரங்களில் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், ஆண்டவருக்கு என்ன ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லை போல, கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த நன்மைகளை தர விருப்பம் இல்லை போல. சரி, என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், யாராவது வந்து அவங்கக்கிட்ட போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணிப்போம். இதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியும், மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு இருந்துடும் பாருங்க. அப்படி கிடையாது. வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் எப்போதும் செய்ய விரும்புகிறார் பாருங்க. அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசம். அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். அது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், சரி நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகமாகும், யார் யாரோ தொடுறாங்க சுகமாகுதுன்னு எல்லாம் சொல்றாங்க, ஏன் நான் போய் தொடக்கூடாது? ஆகவே நான் போய் தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு வந்து இயேசுவை தொட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவள் தொட்ட மாத்திரத்திலே அவருடைய வல்லமை அவளை தொட்டது. அதுதான் அங்கே முக்கியம். நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே என்னுடைய வல்லமை அனுப்புங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்கன்றோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசி, என்னுடைய வல்லமை தானாக அங்கே வெளிப்படும். ஹல்லேலூயா. வேற யாரும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் விசுவாசித்தால் போதும், வல்லமை, தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படும், சூழ்நிலைகள் மாறும், சரீரங்கள் குணமாகும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்போது நம்முடைய மனதை மறுரூபப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்கள். பல நேரங்களில் நாம் என்ன யோசிக்கிறோம்? நான் தான் கர்த்தரை விசுவாசிக்கிறேனே, அப்போ எல்லாம் நடந்துடும் அப்படின்னு யோசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்குற அளவு அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? அதை நம்ம சரி பண்ணிக்கணும் பாருங்கள். கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ள அந்த கடுகளவு விசுவாசம் இருக்கும்போது நம்மாலே மலைகளையும் பெயர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக பண்ண முடியும். ஆமேன். என்ன அமைதியாயிட்டீங்க? நடக்கிற காரியத்தை பேசுன்றீங்களா? நான் சொல்லலைங்க, இதை நீங்கள் ஆராதிக்கிற இயேசு சொல்லுகிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பேர்த்து என்ன பண்ணலாமா? சமுத்திரத்தில் தள்ள முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு வேற எங்கேயோ கிடையாது பாருங்கள். நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே விசுவாசத்தில் வளரும் போது நம்மளால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இன்றைக்கி இருக்கிற இதே சூழ்நிலையில் இருக்க வேண்டியது கிடையாது. பல வருஷங்கள் அப்படியே வாழ்ந்தாச்சு. ஆனால் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளும் போது அந்த சூழ்நிலைகள்லாம் மாற ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையின் சூழலை, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்ட ஒரு பெண்ணை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களாம் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாருங்க. ஓ, இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் இப்படி மாற்றுகிறாரா, அவ்வளோ உயர்ந்த நிலைமை கொண்டு போகிறாரா, அதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆகவே அவங்களுடைய விசுவாசத்தை படித்து அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்னைக்கு கவனிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். எபிரேயர் 11:31. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், விசுவாசத்தினாலே சாதித்த மக்களை குறித்து அந்த அதிகாரம் முழுக்க நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தினாலே சாதித்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினவங்க. ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, நீ எழுந்து புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பி வந்துடுறான். எங்கே ஆண்டவரை போகணும், எந்த தேசத்துக்கு போகணும், எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, கூட யார் வருவா, என்ன ஏது, எதையுமே விசாரிக்கல. நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிக்கிறோம் போனாரு, அவன் பாட்டு கிளம்பி வந்துட்டான் பாருங்க. அதுதான் விசுவாசம். ஆண்டவரை அப்படியே நம்புறது. எப்படி நம்ம பிள்ளையை கையை பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அந்த பிள்ளை வேறு எதையும் நம்புறதில்ல பாருங்க. எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிருக்காரு, எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிருக்காங்கன்னு அந்த ஒரு காரியத்தை நம்பி அந்த பிள்ளை கண்ணை மூடிட்டு அப்படி உங்க கூட வருது.
நம்ம எல்லாரும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து இருக்கிறோம் இல்லையா? அதுதான் பிள்ளைகளுடைய விசுவாசம். நாம் கூட இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு வருது பாருங்க, அப்படியே எதையும் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு ஒரு இது என்னென்ன தடுக்குனா கூட கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னு எத்தனை முறை நடந்துருக்கு நமக்கு. அதுதான் விசுவாச வாழ்க்கை பாருங்க. நாம் அடி எடுத்து போகிறோம், பல நேரங்கள் இடறுகிறோம், ஆனால் கீழே விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறி விழ போயிருக்கோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் தாங்கி இருக்கிறார். அப்போ அருமையானவர்களே, இந்த விசுவாசம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆபிரகாமிலிருந்து இன்னும் நிறைய பேரை பற்றி சொல்லுகிறது. அது சுருக்கமாக சொல்ல போனால் கடைசியில் அந்த எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். என்ன பண்ணாங்களாம்? விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள். நிறைய பேரை பற்றி சொல்லுகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சில பேரை பற்றி பேசுறார் பாருங்க. அவருடைய ஜெயம் எதனாலே வந்தது? விசுவாசத்தினாலே வந்தது. சிங்கங்களின் வாய்களை எப்படி அடைச்சாங்க? விசுவாசத்தினாலே அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை எப்படி அவித்தார்கள்? விசுவாசத்தினாலே செய்தார்கள். ஆமென். விளங்குதான் நான் சொல்ற காரியங்கள்? பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை பாருங்க. விசுவாசம் இருந்தது, எல்லாவற்றையும் அவர்கள் ஜெயித்தார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசத்தினால என்னாலும் அப்படி ஜெயிக்க முடியும்னு? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்க கையை பார்க்கலாமா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் அது. விசுவாசம் 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 விசுவாசத்தினால அரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள். சாராளை பற்றி வேதம் சொல்கிறது, 90 வயதில் அந்த அம்மா கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க பாருங்க. 90 வயதில் உனக்கு பிள்ளை பிறக்கும்னு கர்த்தர் சொல்லும் போது அந்த அம்மா சிரிக்கிறாங்க. சிரிச்சு அந்த அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசித்து பார்க்குறாங்க, ஆஹா, கடவுளே வந்து நம்மகிட்ட பேசியிருக்கிறா, 90 வயசுல உனக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு, நாம் என்ன முட்டாள்தனமாக சிரிச்சிட்டு இருக்கிறோமே அப்படின்னு. அதை யோசிக்க 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 ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய வல்லமை, இதெல்லாம் யோசிக்க யோசிக்க அந்த அம்மாக்குள்ள விசுவாசம் வருது பாருங்க. வேதம் சொல்றது, விசுவாசத்தினாலே சாராளும் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று. ஹல்லேலூயா. அப்போ வயசான அம்மாவால் அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்னு சொன்னா, சரீரம் செத்து போன ஒரு ஆபிரகாமால, கர்ப்பம் செத்து போன ஒரு சாராளால விசுவாசித்து ஈசாக்கு என்னும் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும்னு சொன்னா, அப்போ நீங்களும் நானும் அப்படி செய்ய முடியுமா இல்லையா? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா செய்ய முடியும். கர்த்தர் அப்படி நமக்கு உதவி செய்வார், எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார். ஆகவே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா இந்த விசுவாசத்தை குறித்தது. இந்த விசுவாசத்துக்கு அடிப்படையே தேவனுடைய வார்த்தை தான், அதை புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தின் அடிப்படையே தேவனுடைய வார்த்தை தான், அதையும் நாம கவனிக்க போகிறோம். சரி, ராகாபுடைய விசுவாசத்திலிருந்து, ராகாபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும், அதை கொஞ்சம் நாம கொஞ்ச நேரம் நாம் அதை கவனிப்போம். முதலாவது, ராகாபுடைய விசுவாசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 2:11 பிற்பகுதியை வாசிக்கிறோம் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். வேவு பார்க்க வந்த அந்த மனுஷர்கிட்ட ராகாப் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாரே, அவர்தான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்று அவள் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. இதை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு டீப் கன்விக்ஷன் என்று சொல்லி, ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அல்லது ஆழமான ஒரு இறை உணர்வு என்று சொல்லலாம். என்ன இறை உணர்வு? இவள் கானான் தேசத்து பெண், பல தெய்வங்களை வணங்கி வந்தவள். ஆனா யாவே தேவனை குறித்து அவள் கேள்விப்பட்ட போது ஒரு காரியம் அவளுக்கு நல்லா விளங்கிடுச்சு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இவர் தான் என் கடவுள், வேற யாருமே கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இப்ப நம்மளை கேட்டால் நாம என்ன சொல்லுவோம்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். வேற யாருமே கடவுள் இல்லை. அதே போலதான் அன்னைக்கு ராகாப் சொன்னா பாருங்க. அவ சொல்றா, இந்த தேவனை போல மேல வானத்துல கீழே பூமியில யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்த இறை நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறாள்.
இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பம். விசுவாசத்துக்கு பேஸே இதுதான் பாருங்க. தேவன் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை, தேவன் மீது இருக்கிற விசுவாசம். இவரை மாதிரி யாரும் கிடையாது, இவரை மாதிரி அன்புல யாரும் கிடையாது, இவரை மாதிரி பாசத்துல யாரும் கிடையாது, இவரை மாதிரி வல்லமையில யாரும் கிடையாது, இவரை போல மனதுருக்கத்துல யாரும் கிடையாது, இவரை போல எங்கேயுமே எவருமே கிடையாது. எந்த லோகத்துல தேடினாலும் இயேசுவை போல யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. நிறைய பேசிட்டே போகலாம், நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அந்த டீப் கன்விக்ஷன் பாருங்க. இப்போ அருமையானவர்களே, விசுவாசத்துடைய பேஸ் என்னன்னா நம்முடைய தேவனை குறித்து ஒரு டீப் கன்விக்ஷன் வேணும். அது எப்போ வரும்னு சொன்னால், இவள் தேவனை குறித்து கேள்விப்பட்டால் அதை விசுவாசித்தாள். அதே போல தேவனுடைய வார்த்தையை வாசித்து 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 வேதத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் மேலே ஒரு டீப் கன்விக்ஷன் வந்தது பாருங்க. இவர் தான் காப்பாற்றினா இவர் தான் காப்பாற்ற முடியும், உயர்த்தினா இவர் தான் உயர்த்த முடியும், சுகமாக்கினா இவரால் தான் சுகமாக்க முடியும், வேற யாரையும் நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவர் ஒருவரே ஒன்றான மெய்தேவன், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், சிலுவையில் பிசாசன் தலையை நசுக்கினவர். எனக்கு உதவி கிடைக்கும்னு சொன்னால் அது இவர்கிட்ட தான் வர முடியும் என்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, முதல் செய்ய வேண்டிய காரியம், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ராகாபுக்குள்ளே இருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கை. சரி, அந்த ஆழ்ந்த நம்பிக்கை இன்னொரு காரியத்துக்குள்ளே அவளை நடத்துகிறது. அது என்னன்னு சொன்னால், ஒரு டிசிசிவ் ஆக்ஷன் என்று சொல்லலாம். அதாவது தீர்க்கமான ஒரு முடிவுக்குள்ளே அவளை கொண்டு போகிறது. என்றைக்குமே பாருங்க, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்படும் போது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே நம்ம போக முடியும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் மீது நமக்கு ஒரு நல்ல விசுவாசம் ஏற்பட்ட பிறகு, ஆழ்ந்த விசுவாசம் ஏற்பட்ட பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம காலை எடுத்து வைக்க முடியும் பாருங்க. அது என்ன? அவள் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறாள். அதன் விளைவாக ஒரு சில காரியங்களை செய்கிறாள். என்ன? மெய்யான ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அந்த ஸ்பைஸுக்கு, அந்த வேவுக்காரருக்கு அவள் உதவி செய்கிறாள். அதுதான் அவளுடைய டிசிசிவ் ஆக்ஷன். தேவன் மீது அவள் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தின் விளைவாக ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாள். என்ன தீர்க்கமான முடிவு? இந்த வேவுக்காரருக்கு உதவ வேண்டும், அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவ வேண்டும். அப்படி உதவினால் நான் காப்பாற்றப்படுவேன், என் குடும்பமும் காப்பாற்றப்படும். ஆகவே இந்த கண்டிப்பாக இந்த உதவியை நான் செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு தீர்க்கமான முடிவை அவள் எடுக்கிறாள். எத்தனை பேருக்கு விளங்குது இது வரைக்கும் நான் சொன்ன காரியங்கள்? அப்போ அருமையானவர்களே, விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல விசுவாசிக்கிறவர்கள் தீர்க்கமான செயலை செய்வது ரொம்ப முக்கியம். தீர்க்கமான செயல்னா என்ன? உதாரணத்துக்கு, நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்க. நான் நிறைய சாட்சியில் சில நாட்களாக கேட்டு வருகிறேன். சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தேன் பாருங்கள், ஒரு சபையினுடைய டெடிகேஷன். அங்கே போயிருந்தேன். அங்கே ஒரு 80 வயது பிரசங்கியார் ஒருவர் வந்தார். அவரை சாட்சி சொல்ல விட்டாங்க. அவர் ஒரு அற்புதமான சாட்சியை சொன்னார். அது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேட்டதில்லை. திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிருக்காரு. டாக்டர் அவரை பார்த்துட்டு, எல்லாம் நல்லா தானே இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையேன்னு அவர் சொன்னால், ஏதோ அன்னீசியாக இருக்குது டாக்டர், ஆகவே இங்கே வந்தேன் அப்படின்னு. அப்புறம் டாக்டர் அவருடைய பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்த்துருக்காங்க. அப்புறம் டாக்டருக்கு ஒரே ஷாக்கு. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு உங்களுக்கு, இந்த ரிப்போர்ட்டில் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு விவரங்கள் எனக்கு ஞாபகம் எல்லாம் மறந்துட்டேன். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஏன்னா 80% பிளாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளாக்கேஜினால எனக்கு ஹார்ட் அட்டாக் 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு. இப்போது அந்த பிளாக் என்ன ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை, 3 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க அந்த பிளாக் எடுக்கிறதுக்கு. இந்த 3 லட்சம் ரூபாய் இருந்துன்னு சொன்னால் கிராமத்தில் ஒரு சபையை கட்டலாமே, எதுக்கு வேஸ்ட்டாக போய் இந்த ஹார்ட்டில் இருக்க பிளாக் எடுக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணுன்னு நான் டிஸ்சார்ஜ் கேட்டுட்டு மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்துட்டேன் டாக்டர். அதுலேருந்து இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. டாக்டர் மறுபடியும் தேடி பார்க்குறாரு, ஏதாவது பிளாக் இருக்குன்னா ஒரு பிளாக்கும் காணும் பாருங்க. அங்கே எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்ன்றீங்க? ஆமேன். அதை எதை காண்பிக்கிறது? அன்னைக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் பாருங்க. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாய் நிறைவேற்றுகிறார். அவருக்கு என்ன, ஏன் ஹார்ட்டை கர்த்தர் சுகமாக்குவார். இந்த 3 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு சபையை கட்டலாம் அப்படின்னு. உங்களுடைய மூத்த போதகர் பாஸ்டர் தேவா அவருடைய சாட்சியை இன்னைக்கு கேட்டேன் பாருங்க காலையில். அவருக்கும் ஸ்கேனுக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ செலவாகும்னு சொன்னாங்களோ அத்தனை காசையும் கொண்டு வந்து அப்படியே கர்த்தருக்கு காணிக்கையை கொடுத்து விட்டார். இன்னைய வரைக்கும் கர்த்தர் அவரை சுகபத்திரமாய் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அது மாபெரும் ஒரு அற்புத செயல். ஆமென். இன்னைய வரைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார். கர்த்தர் அவரை நல்லா பாதுகாத்து வந்திருக்கிறார். எதுக்கு இதை சொல்கிறேன்? உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் வந்து இதோ காணிக்கை பெட்டியில் இருக்கு போட்டு போங்கன்னு சொல்கிறதுக்காகவா? கிடையாது. என்னன்னு சொன்னால், தேவன் மீது அந்த டீப் கன்விக்ஷன் இருக்கும்போது, என் தேவன் இப்படிப்பட்டவர் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்போது தீர்க்கமான சில முடிவுகளை நாம் எடுக்கிறோம். அதுதான் சொல்ல வரேன் நான். தீர்க்கமாக எடுக்கிறோம், சந்தேகமே கிடையாது. என் தேவன் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார். எதுக்கு நான் மெடிசனுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், வேண்டான்னு கொண்டு போய் போட்டாங்க பாருங்க. மாஸ்டர் சதீஷ் அவளோடு கூட பேசிட்டு இருந்தேன். அவங்களும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான சாட்சியை சொன்னாங்க. இதை ஏன் சொல்கிறேன்? கர்த்தர் மீது உள்ள விசுவாசம் சில தீர்க்கமான முடிவுகளை நம்மை எடுக்க வைக்கிறது. ஏன்னா வெறும் பணத்தை பற்றி தான் சொன்னேன். இப்போ எல்லா விஷயத்திலும் பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு பெண் தேடுவதிலிருந்து மாப்பிள்ளை தேடுவதிலிருந்து மற்ற எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் தீர்க்கமான முடிவு எடுக்கணுமா? தேவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் ஆழ்ந்த விசுவாசம் இருக்கும்போது தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பையனை தம் பெண்ணுக்கு பார்த்துட்டாங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க, கிடைக்கல. கடைசியில் ஒரு நாள் வந்தாங்க, பாஸ்டர் என் மகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிட்டாரு, நீங்கள் தான் நடத்தி வைக்கணும்னாங்க. கேட்டேன், பையன் என்ன பண்ணுறாரு, எந்த சபைக்கு போகிறாரு அப்படின்னா மெதுவாக சிரிக்கிறாங்க. என்ன சிஸ்டர் சிரிக்கிறீங்கன்னா, இல்லை அவங்களாம் ரட்சிக்கப்படலை, இப்போ தான் அவர் கூட்டின்னு வந்து கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், அதுக்கெல்லாம் ஞானஸ்நானம் நீங்கள் கொடுக்க முடியாது. அவர் ரட்சிக்கப்பட்டால் ஞானஸ்நானம் கொடுப்போம், இல்லாட்டி நீங்கள் எங்கேயா போயிட்டு எதையாவது பண்ணிட்டு கடைசியில் வாங்க கிறிஸ்தவர்னு சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்க, வேணா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, எங்க ஊர் உலகத்தில் கிறிஸ்தவ மாப்பிள்ளையே இல்லையான்னு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஜாதியில் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லைன்னு. வெறுத்து போச்சு எனக்கு. ஊர் உலகத்தில் எவ்வளோ கிறிஸ்தவ பையங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, அவங்க ஜாதியில் கிறிஸ்தவ பையன் வேணும். அது பாருங்க, அவங்க ஜாதியில் கிறிஸ்தவ பையன் இல்லைன்னு ஒன்று, அவங்க ஜாதியிலேயே ஒரு ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, நம்ம ஜாதியில் இல்லை வேற ஜாதியில் எடுப்போன்னு தோணலை. நம்ம ஜாதியை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அவன் இந்து பையனாக இருந்தானா முஸ்லீம் பையனாக இருந்தானா நம்ம ஜாதியில் பண்ணிடணும்னு பண்ணிட்டாங்க பாருங்க. வேதனையான காரியங்கள். ஏன்னா ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை தேவன் மீது கிடையாது. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? வேதமே சொல்லுது இல்லையா, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதீங்கன்னு சொல்லுது. அதெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்க. அவங்க வசதிக்கு ஏற்றபடி செஞ்சுக்கிறாங்க. அவருடைய பலாபலனை நாம் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு பின்விளைவு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை அவருடைய வார்த்தையை மதிக்காமல் கனம் பண்ணாமல் நம்ம எதாவது செய்யும்போது பின்னாடி ஏற்படுகிற விளைவுகளுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்று, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க ஜெபம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் அந்த மாதிரி ஜெபங்களுக்கு பதிலே கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் போது அவரை மதிக்கல. அப்போ நீங்கள் அவரை போய் கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எப்படி அவர் ஹெல்ப் பண்ணுவார்? பைபிள் அப்படி தான் சொல்லுது, நான் சொல்லலை. அவங்க அருமையானவர்களே, இந்த ஒரு ஆழ்ந்த டீப் கன்விக்ஷன் இருக்கும்போது அதன் விளைவாக சில டிசிசிவான ஆக்ஷன், தீர்க்கமான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியும். இந்தியாவில் காந்தியடிகளை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் முன் நின்றவர், இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகிறவர். அவர் ஏன் இவ்வளோ தீவிரமாக எதிர்த்தார் வெள்ளைக்காரனை சொன்னால், அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் படிக்கும்போது ஒரு முறை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டார் பாருங்க. அவர் வெள்ளைக்காரன் இல்லாதனால அவர் கீழே இறக்கி விட்டாங்க. நிறவெறி இனவெறி அன்றைக்கு இருந்தது, கீழே இறக்கி விட்டாங்க அவரை. அன்னைக்கு ஆரம்பிச்சது அவருக்குள்ள, இவன் யார், இவன் வெள்ளைக்காரனா இருக்கிறதுனால என்னை இறக்கி விட்டுடுவானா அப்படின்னு அவருக்குள்ள அந்த எண்ணம் உதிக்க ஆரம்பிச்சது பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் இன்னும் பல சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. கடைசியில் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் வந்து இந்தியாவை வெள்ளைக்காரன் ஆண்டுன்னு இருக்கிறான். ஆகவே இந்த அளவுக்கு நம்ம வெறுத்து ஒதுக்குற இவனை நாட்டை விட்டு விரட்டினாதான் நாம நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். அதுக்கு விதை மாதிரி இருந்தது என்ன தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயினில் வெள்ளைக்காரங்க கம்பார்ட்மெண்ட்டில் அவரை ஏற விடாமல் தடுத்தாங்களே, அதுதான். அது அவரை ரொம்ப சிந்திக்க வச்சது, ஆழமாய் செயல்பட வைத்தது. அவனுடைய விளைவு என்ன? பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமைப்பட்டு இருந்த இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளாம் சுதந்திரம் பெற்றுக்கொண்டது. ஆமென். இந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கிடையாது. சுதந்திரத்துக்காக அவர் போராடினார்.
ஆனால் அப்படி போராடுறதுக்கு காரணமாக இருந்தது என்ன, தூண்டினது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு பாருங்க. அதன் விளைவாக தீர்க்கமான முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்தார். மிகப்பெரிய நன்மை 2 நாடுகளுக்கு அவராலே ஏற்பட்டது. இதே மாதிரி தான் பாருங்க, நம்ம எல்லாருக்குள்ள அந்த டீப் கன்விக்ஷன் வேணும். தானியேலுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, உன் கடவுள் வேணுமா சிங்கக்கேபி வேணுமா? உன் கடவுள் வேணுமா சிங்கக்கேபி வேணுமா? 2 ஆப்ஷன் பாருங்க. அவன் சொன்னா, எனக்கு கடவுள் தானே ஏன் வேணும், சிங்கக்கேபி போட்டுருந்தா போட்டுங்க, பிரச்சனை கிடையாது, என் கடவுள் தான் எனக்கு வேணும். ஏன்னா இந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உனக்கு சிங்கக்கேபியில் போடுவாங்க, ராஜாவை வணங்கினா சிங்கக்கேபிக்கு தப்பித்து கொள்ளலாம். அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அவன் சொல்கிறான், சிங்கக்கேபியில் போடுறதா போட்டுங்க, பிரச்சனை கிடையாது, நான் அதை விரும்பலை, நீங்கள் போடுறீங்க, போடுறதா போட்டுங்க, ஆனால் என் தேவனை மட்டுமே நான் ஆராதிப்பேன் என்ற ஒரு டீப் கன்விக்ஷன் பாருங்க அவனுக்குள்ள. அந்த டீப் கன்விக்ஷன் இருந்தது. ஆகவே அந்த ராஜாவின் கட்டளை இருந்த நாளெல்லாம் அவன் தேவனை தவிர வேறு யாரையும் வணங்கலை, யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணல. அதனாலே அவனை பிடிச்சி சிங்கக்கேபியில் போட்டாங்க. அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் அந்த சாம்ராஜ்யத்தில் அவன் எழும்பி நின்னா பாருங்க. அவன் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ராஜாவே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவன் மூலமாக கிரியை செய்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். என்னது அது? ஒரு டீப் கன்விக்ஷன் நமக்குள்ள வேணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கன்விக்ஷனே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆக்ஷனே இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை பாருங்க. அதை தான் யாக்கோபு கூட எழுதுறார். ஒருத்தன் பசியோடு வரான், குளிரோடு கூட வர்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா, உனக்காக நான் ப்ரே பண்ணுறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லாதன்றார். சொல்லாத அப்படி. ஏன்னா அவனுடைய கஷ்டத்தை கொஞ்சம் பாரு, விசுவாசம் உனக்குள்ள இருக்கு, விசுவாசத்தில் கிரியை செய் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த ஆக்ஷன் தான் நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை பாருங்க. நிறைய பேர்கிட்ட விசுவாசம் இல்லை, பல பேர்கிட்ட விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இருந்தும் நாம செயல்படுவது கிடையாது. செயல்படாத வரையில வாழ்க்கையில மாபெரும் வெற்றி அற்புதங்களை நம்மால பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தைரியமா ஆமென்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வாயை திறந்து சொல்லும் போது தான் அது இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம். செயல்படாத வரையிலே மாபெரும் வெற்றிகளை நாம காண முடியாது. போன வருஷம் எனக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. திருச்சியில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், ஒரு சபையில் கூப்பிட்டு இருந்தாங்க, அங்கே போய் பிரசங்கம் பண்ணேன். அவங்க எனக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற சிலர்லாம் கொஞ்சம் காணிக்கை கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் என்னென்னா, என் மகனுக்கும் திடீர்னு லே ஆஃப், வேலை இல்லை, வேலை போயிடுச்சு. என் ஒய்ஃப் எப்போதும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் தான் இருப்பாங்க. என்னுடைய வருமானத்தை நம்பி தான் குடும்பமே நடந்தது பாருங்கள். அப்போது எனக்கு வர ஒவ்வொரு காணிக்கையும் ரொம்ப ப்ரிஷியஸ், ரொம்ப விலையேற பெற்றது. இது 10 ரூபா தானே, 100 ரூபா தானேன்னு அப்படி விட முடியாது பாருங்கள், ரொம்ப விலை மதிப்பு உள்ளது. அந்த மீட்டிங் முடிஞ்ச மறுநாள் ஒரு பர்த்டே பார்ட்டி அங்கே போனோம். அங்கே இன்னொரு போதகர் வந்து இருந்தார். எல்லாம் பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு பர்த்டே லஞ்ச், அன்றைக்கி டின்னர் கிடையாது, லஞ்ச். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். திடீர்னு உள்ளத்தில் ஒரு குரல் வருது, உங்ககிட்ட இருக்கிற அந்த காசை கொண்டு போய் அவர் காணிக்கையை கொடுன்னு. என் பையில் ஒரு 7000 ரூபாய் வந்தது, 2000 ரூபாய் ஏற்கனவே காணிக்கை போட்டுட்டேன். இந்த சத்தம் கேட்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த 2000 போட்டே இருக்க மாட்டேன் நான். ஆனால் போட்ட பிறகு இந்த சத்தம் வருது, கையில் இருக்க அந்த 5000 கொண்டு போயிட்டு காணிக்கை கொடுன்னு. பக்குன்னு எனக்கு யோசித்தேன், என்னடா அது 5000 ரூபாய். அப்புறம் என்னால் இருக்க முடியல, அது உள்ள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. போய் அந்த 5000 ருபீஸ் எடுத்து கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. பாஸ்டர் அதை வச்சுங்க காணிக்கேன்னு சொல்லிட்டு. அதை கொடுத்துட்டு வந்து உட்கார்றேன், இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. இது உண்மையிலே கர்த்தர்கிட்டேருந்து வந்த சத்தமா, ஆவியானுடைய சத்தமா? இந்த சத்தத்தை ஒழுங்காக கேட்டோமா, இல்லாட்டி நாமே மாம்சத்தில் போய் கொடுத்துட்டோமா? ஏன்னா மாம்சத்தில் விதைத்தால் அழிவை தான் அறுப்போன்னு வேதம் சொல்லுது. வாசித்திருக்கீங்களா அந்த வசனத்தை? கலாத்தியரில், மாம்சத்துக்குன்ற விதைக்கிறவன் அழிவை அறுப்பான். ஆண்டவரே, நான் எதுக்கு விதைச்சிருக்கேன்? உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு, ஆகவே தான் விதைச்சேன். ரொம்ப யோசிச்சு பாருங்க. சரி, விதைச்சாச்சு, இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை, அவர்கிட்ட இருந்து காணிக்கே வாங்கிட்டு வர முடியாது, கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு சும்மா இருப்போன்னு. அது ஒரு அக்டோபர் மாதம் பாருங்க, போன அக்டோபர் 23 அக்டோபர். அந்த அக்டோபர் மாதம் போல ஒரு அற்புதமான மாதத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் காணிக்க கேட்கவே மாட்டேன், பயப்படாதீங்க. அந்த அக்டோபர் மாதத்தில் வந்த ஆசீர்வாதத்தை போல வேற எப்போதும் பார்க்கல பாருங்க. எங்கேருந்து தான் எப்படி தான் வந்ததுன்னு தெரில. நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாக கர்த்தர் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அந்த மாதம் ஒரு குறைவும் இல்லை. அந்த மாதத்தில் குறைவு மழை இல்லைன்னு மட்டும் இல்லை, அதன் பிறகு குறைவே இல்லை. இப்போ என் மகனுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறீர்கள்? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, தேவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம தீர்க்கமான ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெரியது. நான் கொடுத்தது வெறும் 5000 ரூபாய் பாருங்க, ஆனால் கர்த்தர் ஏராளமாய் திருப்பி கொடுத்தார். என் மகனுக்கு வேலையை கொடுத்தார். இன்னும் சில அற்புதங்களை ஃபினான்ஷியலாக கர்த்தர் எங்களுக்கு செய்தார். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த டிசிசிவ் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை செய்றீங்க இல்லையா, அதுதான் முக்கியம். மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி அவர் மீது உள்ள விசுவாசத்தினாலே நீங்கள் செயல்படும் போது அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலனை கொண்டு வருகிறது. ஆமென். இது வெறும் பணத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயும் அப்படித்தான். திருமணத்தில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையிலும், கணவன் மனைவி வாழ்க்கையில், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில், எல்லாவற்றிலுமே கர்த்தரை முன்வைத்து அவர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே, அவருடைய வார்த்தையின் மீது உள்ள விசுவாசத்தினாலே நீங்கள் காரியங்களை செய்து பாருங்கள். தீர்க்கமான முடிவுகளை எடுத்து பாருங்கள். வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மலரும். ஹல்லேலூயா. ஒருவேளை உடனே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பின்னாடி திரும்பி இன்னைக்கு நான் பார்க்குறேன், அந்த அக்டோபர் மாதத்தை நான் பார்க்குறேன். சில சமயத்தில் எனக்கே சிரிப்பு வரும். அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பாடுபட்டோம், மனசு என்ன கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 5000 ரூபாய்க்கு அன்றைக்கி யோசித்தேன், இன்னைக்கு டிக்கெட்டு எல்லாம் சேர்த்து 20000 ரூபாய் போட்டு இன்னைக்கு இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் இங்கே போதித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்தது? கர்த்தர் செய்த காரியம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அங்கே போனால் இவங்கெல்லாம் காணிக்க கொடுப்பாங்க, வாங்கின்னு ஊருக்கு போயிடலாம், அப்படி அதுக்காக வந்திருக்கேன் கிடையாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கர்த்தரை நம்புங்க, அந்த வார்த்தையின்படி செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கை நன்றாய் வரும் என்பதற்காக நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பண விஷயத்துலேருந்து எல்லா விஷயமும் அப்படிதான் பாருங்க. கர்த்தரை நம்பி நம்ம செயல்படும் போது கர்த்தர் அதை அற்புதமாக ஆசீர்வதித்து தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் எங்கள் மேல் அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசும்போது அந்த சத்தத்தை கேட்டு நீர் சொல்லுகிறதுனாலே தீர்க்கமான முடிவுகளை எடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதுக்காக தானே எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். எங்களை பிழைக்க வைக்க, எங்களை வாழ வைக்க, நாங்கள் சுகமாய் வாழ, நலமாய் வாழ உங்களுடைய வார்த்தையை தந்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்க, தீர்க்கமான முடிவுகளை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். தெய்வீக ஞானத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு அந்த தெய்வீக ஞானத்தை தாரும், தீர்க்கமான முடிவுகளை எடுக்க உதவி செய்யும் என்று செபிக்கிற ஒவ்வொருவரையும் வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற முடிவுகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உம்மை முன்வைத்து, உம்முடைய வார்த்தையை முன்வைத்து அந்த முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆகவே அந்த முடிவுகளை ஆசீர்வதியும். ஏராளம் தாராளமாக இயேசுவின் நாமத்திலே நன்மைகள் உண்டாவதாக, பலன்கள் உண்டாவதாக. பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. அதன் மூலமாக மெய்யாகவே நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவளை சுற்றிலும் இருக்க எல்லாரும் அறிந்து கொள்வது. இவங்க இயேசுவை நம்புகிறாங்க, இவங்கெல்லாம் இயேசுவை கும்பிடுறாங்க, ஆகவே இவங்க நல்லா இருக்காங்கன்னு அவங்களை சுற்றிலுள்ள எல்லாரும் அவர்களை பார்த்து சாட்சி சொல்லட்டும். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை அமையட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அப்படி இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அருமை திருச்சபையை கட்டி எழுப்பி இருக்கிறீர். இன்னும் நீர் பெரிய காரியங்கள் நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.